சிறப்பு மீட்டர் ரீடிங் மறு ஆய்வு பணியில் 15,323 மின் இணைப்புகளில் 100 இணைப்புகளில் மட்டுமே வேறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது. மின்கட்டணம் தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களை தொடர்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாநிலம் முழுவதும் சுமார் 3,70,000 மின் இணைப்புகளில் ஆய்வு நடத்தப்பட உள்ள நிலையில் வேறுபாடு உள்ள இணைப்புகளுக்கு கட்டணம் திருத்தி அமைக்கப்படும் எனவும் மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய மற்றும் மாநில கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதேபோல மாநில ஒதுக்கீட்டுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டின் கீழ் சுமார் 600 இடங்கள் உட்பட மொத்தம் 13,000 இடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேகமூட்டத்திற்கு நடுவே செந்நிற கதிர்களுடன் சூரியன் மெல்ல மெல்ல மறைந்தும் வெளிப்பட்டும் காட்சியளித்த அழகிய காட்சியை மக்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் கடலில் நீராடி சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி 2 டன் பழங்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதி சாலையில் செல்லும் லாரிகளை வழிமறிக்கும் யானைகள் அதிலிருந்த கரும்பை ருசித்த காட்சி வெளியாகியுள்ளது. லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் கத்தையாக பறித்து சாலையில் போட்டு சாவகாசமாக சாப்பிட்டுள்ளது. யானைகள் தொடர்ச்சியாக கரும்பு லாரிகளை வழிமறிப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவில் கலந்து கொள்ள வந்த இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பியபடி சென்றதால் அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்ற சில இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களுடன் கூடிய வாகனங்களில் சென்றுள்ளனர். காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு விதிகளை மீறி மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்களை மலைப்பாதையில் செல்ல அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர். காரைக்கால் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. கீழக்காசக்குடிமேடு மீனவ கிராமத்தில் செல்வம் என்பவரது வீட்டில் திடீரென தீப்பிடித்தது. காற்றின் வேகத்தால் தீ பரவி 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை அமைச்சர் வன்னியரசு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் சங்கராபுரம் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை யானை நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை யானை நஞ்சப்பச்சத்திரம் பகுதியில் உலா வந்தது. சாலையில் சிறிது நேரம் ஆக்ரோஷமாக தெரிந்த யானை பின்னர் அங்கிருந்து சென்றது. வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒற்றை யானையை புகைப்படம், வீடியோ பதிவு எடுக்க வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிதம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் 3 நாட்களுக்கு மேலாக நகர்ப்பகுதிகளில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. ஓமக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி குடியிருப்பு வாசிகள் புகையினால் தூங்க முடியாமலும் மூச்சுத்திணறலாலும் அவதியடைந்து வருகின்றனர். வெயிலின் தாக்கம் காரணமாகவே தீ பற்றியதாகவும் எதிர்காலத்தில் தீ விபத்தை தவிர்க்க பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஜே நகரில் உள்ள தனியார் கோழி பண்ணையால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கோழிப்பண்ணை கழிவுகளால் ஈக்கள் பெருகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இந்த பண்ணை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு மற்றும் அதை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களை வெளியேற்றும் வனத்துறையின் முயற்சியை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இப்போராட்டத்தில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், எம்எல்ஏ மகாராஜன், அதிமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் நீர்நிலைகளில் முளைப்பாரியை கரைத்து வழிபட்டனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தள அருங்காட்சியகத்தில் மேலும் 5 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தள அருங்காட்சியக பகுதியை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் நியமிக்கப்பட்டிருந்த 6 பேரும் திடீரென பணி நிறுத்தம் செய்யப்பட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக புதிதாக 2 பணியாளர்களை மத்திய தொல்லியல் துறை நியமனம் செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது 5 காவலாளிகளையும் நியமித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர் மழையால் கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து டிஆர்ஓ அனுசியா உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் கூழாங்கல் ஆறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து கூழாங்கல் ஆற்றில் குளிக்கவோ கரையை கடக்கவோ கரைப்பகுதியில் கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் எக்காரணத்தை கொண்டும் ஆற்று பகுதிக்குள் இறங்கக்கூடாது என்றும் அத்துமீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உப்பாற்று ஓடைக்கு செல்லும் மழைநீர் வடிகால் வழித்தடங்களை மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆய்வு செய்தார். ஓடையின் முகப்பு பகுதியில் சுமார் 80 விழுக்காடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தூத்துக்குடி பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முதலில் கோரிக்கை விடுத்தது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் கூறினார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதல்வரை பேச்சுவார்த்தைக்கு வரவேற்ற கர்நாடகாவே வேண்டாம் என்று கூறி அங்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துகிறது. ஆனால் தாவேகா அரசோ இங்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறது என்று தெரிவித்தார். மேகதாதுவிலே அணை கட்டுவதாக அவர்கள் அறிவித்த நேரத்திலேயே இந்த பிரச்சனையை எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அதை அவர்கள் இந்த அரசாங்கம் அதை கேட்கவில்லை. இவரை வரவேற்ற கர்நாடக முதலமைச்சர் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்கிறார். இவருக்கு இங்கே உள்ள கட்சிகள் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், எப்படி இதை அணுகுவது என்பதை நாங்களும் ஆலோசனை சொல்கிறோம் என்று சொன்ன பிறகு கூட இவர்கள் அதை கேட்கவில்லை. காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம் என கர்நாடக முதல்வர் கூறியதன் மூலம் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். நெல்லையில் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். இன்னைக்கு காவிரி டெல்டா வறண்டு போயிருக்குது, அங்கே போய் பேசினா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க. அதை இவங்க கேட்க தயாராக இல்லை. இப்போ நமக்கு தமிழர் மானம் காற்றில் பறக்குது, தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்கிற ஒரு நிலைமை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு முதலமைச்சரை வரவேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. மறைந்த பாரதி ராஜா, கே. பாக்கியராஜ் ஆகியோரின் நினைவை போற்றும் வகையில் தமிழ் திரையுலக சங்கங்கள் இணைந்து ராஜகோபுரங்களின் நினைவு உற்சவம் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது.
ஆகஸ்ட் 16ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் புத்தக வெளியீடுகள், புகைப்பட கண்காட்சி இடம்பெறுகின்றன. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த விழாவில் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவிலில் அருகே வெள்ளூர் கிராமத்தில் காளியம்மன் ஐயனார் கோயில் ஆடி விழாவை முன்னிட்டு புரவி எடுப்பு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுள்ளான் கிராமத்தில் பாரம்பரிய முறையில் மண்ணால் வடிவமைத்த குதிரை, மதலை சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு கிராம மக்கள் சிலைகளை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஐயனார் கோயிலில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றியும், பொறி படைத்தும், காக்கை வடிவிலான மண் சிலைகளை காணிக்கையாக வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சந்தை விலை மாற்றங்கள், காலநிலை பாதிப்புகளால் தமிழக விவசாயிகள் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் வேளாண் பட்ஜெட் இருக்க வேண்டும் என்று வேளாண் ஆய்வாளர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்த வேளாண்மை பரவலாக இருக்கிறதுனால, அது கிராப்பாக இருக்கட்டும், கிராப்லேயே பல்வேறுபட்ட பயிர் வகைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இப்போ கால்நடை துறையாக இருக்கட்டும், இல்லை மீன்வளத்துறையாக இருக்கட்டும், இது பரவலாக இருக்கிறதால காலநிலை மாற்றம் போன்ற சில மாற்றங்களினால் நம்மளுக்கு பெருமளவில் பாதிப்படையுது. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழக வேளாண்மையில் இருக்கின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் 90% மேலே சிறு குறு விவசாயிகள். அவர்களால் பேரளவில் வர்ற இழப்பை தாங்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அதே வேளைகளில் இந்த விவசாயிகள் வேளாண்மை இல்லாமல் ஏனைய துறைகள்லையும் அவங்களோட வருமானத்திற்காக செல்றாங்க. அவங்க இப்போ கூலி ஆட்களை போவாங்க, இல்லை வேற சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைய தமிழக வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தேவைப்படுது. நீங்க ஒரு ஆல்டர்னேட் ஃபார்மிங் சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆல்டர்னேட் ஃபார்மிங் சிஸ்டம் வரும்போது அரசாங்கத்திலிருந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான இல்ல சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல இந்த விவசாயிகளுக்கு வருகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேணும். அது திட்டங்கள் மட்டும் கிடையாது. அந்த திட்டங்கள் மீது அரசாங்கம் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்களுக்கான செலவுகள் முக்கியமாப்படுது. ஒவ்வொரு திட்டங்களுமே ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளை நன்மை தரக்கூடியதா அந்த திட்டங்கள் முதல் வருடத்திலிருந்து செயல்படுறதை உறுதி செய்ய வேண்டியதா இருக்கு. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசில் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் தகைசால் தமிழர் விருது நடப்பாண்டு யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். சுதந்திர தின விழாவின் முக்கிய நிகழ்வாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும். கடந்த திமுக அரசால் உருவாக்கப்பட்ட இந்த விருதினை இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களான சங்கரையா, நல்லக்கண்ணு ஆகியோர் பெற்றுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஆகியோருக்கும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முன்னாள் அமைச்சர் மற்றும் மூத்த அரசியல் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் வைகோ ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகைசால் தமிழர் விருதுடன் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழை முதல்வர் வழங்குவார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக பலத்த மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆலங்காயம், நிம்மியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், சிவகிரி, வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு உழைப்போர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த நாள் கூலி 832 ரூபாயை உடனே வழங்க வேண்டும், தரமற்ற உணவுக்கு பதிலாக உணவுப்படி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கோட்டை தமிழ்நாடுதான் என்பதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியாக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியது தொடர்பாக பேசிய அவர், காங்கிரஸ் நிர்வாகிகள் சத்தியமூர்த்தி பவனிலேயே இருக்கக்கூடாது, மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவங்களுக்கு 10 நாள் பயிற்சி முகாம். திரு ராகுல் காந்தி அவர்களே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவங்களோட இருந்தாரு. இதுல தெரியுது தமிழக காங்கிரஸில் ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அடுத்த கோட்டை எங்களுது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு தான். சும்மா சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே அரசியல் செய்யாதீங்க, மக்கள் கிட்ட போங்க. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுல கவனம் செலுத்துங்க. இது பதவி அதெல்லாம் வரும், ஆனா கட்சியை பலப்படுத்துங்க, கட்சியில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள், வாக்குச்சீட்டுகள் ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்க்கும் பணி நிறைவடைந்தது. திமுக வேட்பாளர் க. சுந்தர் அளித்த மனுவின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சரிபார்ப்பு பணியை தாவேக எம்எல்ஏ முனிரத்னம் நேரில் பார்வையிட்டார். ஆய்வின் முடிவில் தனது தேர்தல் வெற்றி மீண்டும் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். அமைச்சர் நிர்மல்குமார் முன்னாள் அமைச்சர்கள் குறித்து அநாகரிகமாக பேசியதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சொந்த துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சரி செய்ய முடியாத அமைச்சர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையை செய்து வரும் முன்னாள் அமைச்சர்களை மோசமான முறையில் பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் தனது அநாகரிக பேச்சை அவர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சவுகார்பேட்டையில் ஜிஎஸ்டி அதிகாரிகளின் அத்துமீறலை கண்டித்து 52 வணிகர் சங்கங்கள் சார்பில் 3வது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டன. பாத்திரக்கடையில் சோதனை என்ற பெயரில் சிசிடிவி அணைக்கப்பட்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி பாத்திரம் மற்றும் நகைக்கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டு வணிகர்கள் ஊர்வலம் சென்றனர். அப்போது திறந்திருந்த சில கடைகளையும் மூடுமாறு ஊர்வலத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகரில் டாஸ்மாக் மதுபான விநியோக ஒப்பந்தம் பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாவேக அருப்புக்கோட்டை மேற்கு நகரச் செயலர் கார்த்திகேயன், தென்மேற்கு நகரச் செயலர் சதீஷ்குமார் ஆகியோர் லாரி உரிமையாளர்களிடம் முன்பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குறுதிப்படி ஒப்பந்தத்தை பெற்றுத்தராமல் ஏமாற்றியதாக லாரி உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாவேக நிர்வாகிகளை கைது செய்தனர்.